Very good evening all. Welcome to Falcon Trading. இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம், எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா இம்பார்ட்டன்ட் பில்லர் ஆஃப் ட்ரேடிங். ஒரு ட்ரேடர், ஒரு கன்சிஸ்டன்சியான ட்ரேடர், ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் உருவாகிறதுக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணுன்றது தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ட்ரேடர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, பொசிஷன் சைசிங்னா என்ன, ட்ரேடிங் மைண்ட் செட்னா என்னன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோஸ்ல நம்ம இன்டெப்தா என்ன பார்க்கலாம்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்ற விஷயத்த இந்த வீடியோஸ்ல நம்ம இன்டெப்தா பார்ப்போம். நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த ஃபுல் வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பத்தி, மணி மேனேஜ்மெண்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஃபுல் வீடியோஸா வந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ட்ரேடிங்ல கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், ஈச் அண்ட் எவரி ட்ரேட்க்கு. பட் நம்ம அந்த ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்றது தான் நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்றத ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பொதுவாக நான் வந்து ஒரு ப்ராஃபம் ட்ரேடர். என்னுடைய ட்ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபம்ஸில் மட்டும்தான் இருக்கும். நான் லைவ் ட்ரேடில் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ப்ராஃபம்ஸ் ஃபண்ட் கொடுக்கும்போது, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் கொடுக்கும்போது அதுலேருந்து கிராக் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோம். அண்ட் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ மேக்ஸிமம் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஃபம் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ப்ராஃபம் ட்ரேடராக உருவாக போகிறீங்க, இல்லை ஒரு ப்ராஃபம் ட்ரேடராக ஆகணும், ப்ராஃபம் ட்ரேடராக நீங்கள் இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து கிராக் பண்ணி வித்ரா பண்ணணும்னா இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம போகலாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்றது பார்க்குறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட், இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு $10,000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ப்ராஃபம் அக்கௌண்ட், இந்த $10,000 நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறீங்கன்றதான் பொறுத்து இருக்கு. ஒரு பர்சன் வந்து 2% பெர் ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க, ஒரு பர்சன்டேஜ் 3% பெர் ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுப்பாங்க, சில பேர் ஒரு ட்ரேடுக்கு 1% எடுப்பாங்க, சில பேர் ஒன் ட்ரேடுக்கு 2% எடுப்பாங்க. அப்போ உங்களோட என்டையர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே இங்கே கொலாப்ஸ் ஆகுது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஓவரால் டிராடவுன் 10% கொடுக்குறாங்க. உங்களுடைய ஓவரால் டிராடவுன் வந்து பார்த்தீங்கன்னா 10%. அப்போ $10,000 இருந்து நீங்க 1% ரிஸ்க் பெர் ட்ரேடுன்னு பிளான் பண்ணீங்கன்னா, 1% ரிஸ்க் பெர் ட்ரேடுன்னு பிளான் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா $100 பெர் ட்ரேடுக்கு நீங்க பிளான் பண்ற போல இருக்கும். அதாவது ஒரு $10,000 அக்கௌண்ட்ல நீங்க எவ்வளவு ட்ரேட் ஸ்டாப் லாஸ், ஒரு ட்ரேடுக்கு வந்து எவ்வளவு ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணணும்னா $100 தான் நீங்க லாஸ் ஆகணும். அதுக்கு ஏற்ற போல தான் உங்களுடைய பொசிஷன் சைசிங் கால்குலேட் பண்ணணும். பொசிஷன் சைசிங்கை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஓகே, என்ன ரீசனுக்காக $100 நம்ம ட்ரேட் பண்ணணும்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி ட்ரேட்ல எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற போறோன்றதுல நம்ம தெளிவா இருக்கணும். அப்போ ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா ஈச் அண்ட் எவரி ட்ரேட்ஸ்லயும் $100 நீங்க பர் ட்ரேடுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், ஓவராலா உங்களுக்கு 10 ட்ரேட்ஸ் தான் இருக்கும். ஓவராலா 10 ட்ரேட்ஸ்ல நீங்க இந்த ப்ராஃபம் வந்து கிராக் பண்ணணும். அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் $100 எடுக்கிறீங்கன்னா ஈச் அண்ட் எவரி ட்ரேடுக்கு வந்து $100 எடுக்கணுமா? கண்டிப்பா 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 ட்ரேடுமே பர் ட்ரேடுக்கு வந்து $100 நீங்க ட்ரேட் பண்ணணும். அப்போ $100 நீங்க ரிஸ்க் எடுக்கணும். ஒரு ட்ரேடுக்கு நான் 1% எப்படி ரிஸ்க் எடுக்கிறது, நான் 0.25 தான் எடுத்துட்டு இருக்கேன், 0.50 தான் எடுத்துட்டு இருக்கேன்னா அதுக்கு உங்களுடைய ட்ரேடிங் சைக்காலஜி, உங்களுடைய ட்ரேடிங் மெத்தட், உங்களுடைய ட்ரேடிங்ல கொஞ்சம் பேக் டெஸ்டிங் பண்ணி அதுல கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ண பிறகு, உங்களுக்கு ஸ்கில் கொஞ்சம் டெவலப் ஆன பிறகு நீங்க ப்ராஃபிட் மூவ் ஆயிட்டு அதுல நீங்க என்ன பண்ணணும்னா 1% ரிஸ்க் எடுக்க தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஜஸ்ட் நீங்க இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா, ஒரு $5,000 அக்கௌண்ட்டுக்கு ஒரு $3,200 தான் அஃபோர்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்க ப்ராஃபிட் கிராக் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பர் ட்ரேடுக்கு வந்து $100, 10 ட்ரேட்ஸா நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து $100, செகண்ட் ட்ரேடு $100,
ஈச் அண்ட் எவரி ட்ரேட்ஸ் வந்து $100 எடுக்கிறீங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு 10 ட்ரேட்ஸுமே கன்சிஸ்டன்சியாக லாஸ் ஆச்சுன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்டட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்தாச்சு. இதுக்குள்ளார மணி மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்து நம்ம எப்படி ட்ரேட் பிளான் பண்ணலான்றது பார்ப்போம். மணி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை இப்போ நம்ம பார்த்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். பர் ட்ரேடுக்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றத மணி மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் 1% ஃபாலோ பண்ணுறோம், மணி மேனேஜ்மெண்ட் ரூல் 3% வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன பிரதர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் 1% ஃபாலோ பண்ண சொல்றீங்க, அப்புறம் மணி மேனேஜ்மெண்ட் 3% ஃபாலோ பண்ண சொல்றீங்க, நான் 1:1 தானே ட்ரை பண்ணேன், 1:2 தானே ட்ரை பண்ணேன்னா, இப்போ நான் சொல்ற மெத்தட்ல நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க 10 ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்க 3 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட் பண்ணாலும் நீங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா 1:3 வின்னிங் ரேஷியோ, 1:3 ரிஸ்க் ரிவார்ட். 1:3னா என்னன்னா நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க்ல இருந்து 3 டைம்ஸ் நீங்க ப்ராஃபிட் பண்றதுக்கு பேர் வந்து 1:3ன்னு சொல்லுவோம். அது எவ்வளோவா ரிஸ்கா இருக்கட்டும், $50 இருக்குன்னா இன்ட்டு 3 $150, $100 இருக்குன்னா $100 இன்ட்டு 3 $300, 1000னா 1000 இன்ட்டு 3 $3000. இப்போ நம்ம வந்து இதுலேயே 10 ட்ரேட்ஸை வந்து கொண்டு வருவோம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுடைய $10,000 வந்து $10,000 நீங்க ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேட், செகண்ட் ட்ரேட், தேர்ட் ட்ரேட், ஃபோர்த் ட்ரேட், ஃபிஃப்த் ட்ரேட், சிக்ஸ்த் ட்ரேட், செவன்த் ட்ரேட், எயித்து ட்ரேட், 9th ட்ரேட், 10th ட்ரேட். இந்த இடத்துல நான் 10 ட்ரேட்ஸாக வந்து பிரிக்கிறேன். ஓவராலாக எனக்கு 10 ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. இந்த 10 ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒன்று அக்கௌண்ட் எனக்கு பாஸ் ஆகணும், இல்லை ப்ளோ ஆகணும். இந்தமாரி தான் மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடராக இருக்கீங்க. நீங்கள் பிரதர் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு 10 ட்ரேட் பண்ணும்போது எனக்கு 4 ட்ரேடெல்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, 5 ட்ரேடெல்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்றவங்க கண்டிப்பாக 1% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணலாம், 3% மணி மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பிஃபோர் டேக்கிங் ப்ராஃபம், நீங்கள் ப்ராஃபம்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நீங்கள் $100 லூஸ் பண்ணிடுறீங்க, -$100. செகண்ட் ட்ரேடை $100 லூஸ் பண்ணிடுறீங்க, -$100. தேர்டுமே $100, ஃபோர்த்துமே 100 லாஸ் பண்ணுறீங்க, ஃபிஃப்த்துமே லாஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபிஃப்த் ட்ரேடு வந்து +300 பிளான் பண்ணிடுறீங்க. செகண்ட் ட்ரேடு வந்து 7th ட்ரேடும் உங்களுக்கு 1:3 டார்கெட் ஹிட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th ட்ரேடு வந்து ஒரு $100 லாஸ் ஆகுது, 9th ட்ரேடு வந்து ஒரு $100 ஆகுது, 10th ட்ரேடு வந்து ஒரு $300 ப்ராஃபிட் ஆகுது. எக்ஸாம்பிள் $300 ப்ராஃபிட் ஆகுது. +300. ஓகே, இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பேலன்ஸ் மைனஸ் எல்லாத்தையுமே வந்து அக்யூமுலேட் பண்ணி பார்ப்போம். 100, 200, 300, 400, 500, 600, 700. அப்போது 10 அவுட் ஆஃப் 7 ட்ரேட்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லூஸ் பண்ணியிருக்கீங்க. 10 அவுட் ஆஃப் 7 ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் வந்து லூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போது ப்ராஃபிட் பண்ணதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் $300, $600, $900. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 3 ட்ரேட் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். இதில் $700 நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம், இதில் $300 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், சாரி $900 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெகட்டிவ்ல இருக்கக்கூடியதை 900 - 700 நம்ம பிளான் பண்ணோம்னா +$200 நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, +$200 வந்து நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு 4 ட்ரேட்ஸ் இருந்ததுன்னா இன்னும் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. இஃப் சப்போஸ் 5 ட்ரேட் இருக்கும்போது இன்னும் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. அப்போது இதில் இந்த கால்குலேஷனை என்ன பார்க்கணுன்னா, பேர் மினிமம் நீங்கள் ஒரு 10 ட்ரேட்ஸில் 3 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா குவாலிட்டியான செட்டப்ஸாக பார்த்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஒரு குவாலிட்டியான செட்டப்ஸ் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இதுதான் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட். பர் ட்ரேடுக்கு வந்து 1% ரிஸ்க் எடுக்க போகிறோம், பர் ட்ரேடுக்கு வந்து 3% வந்து ரிவார்டு எடுக்க போகிறோம். ஓகே, 3% ரிவார்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆன பிறகு நம்ம பிரேக் எவன்றதை செட் பண்ணணும். 3% நமக்கு மார்க்கெட் கொடுத்துச்சுன்னா அதுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது, நம்ம பிரேக் எவன் தான் ஹிட் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் பண்ணணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.